நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாகும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டெட் எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பதிவை நாம் காண இருக்கின்றோம். டெட் பேப்பர் 1 and 2, அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கு கூட இதுவே பாடம் என்று சொல்லலாம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு வைக்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற இலக்கணங்களை தொகுத்து எழுத்திலக்கணத்தை மட்டும் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள எழுத்திலக்கணங்கள் அத்தனையும் தொகுத்து ஒரு 65 வினாக்களாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் பார்த்துவிட்டால் எழுத்திலக்கணம் பற்றி எந்த பதிவை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், டெட் தமிழ் பேப்பர் 1 and 2க்கு தேவையான எழுத்திலக்கணங்களை, ஏனென்று சொன்னால் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும், டெட் பேப்பர் 1 and 2வில் பெரும்பாலும் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டே கேட்கப்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, தமிழை முக்கிய பாடமாக எடுத்து படித்தவர்களுக்கு இது மிக எளிது. பிற பாடங்களை படித்து ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த இலக்கணம் என்பது சற்று சிரமமாக இருக்கும். நாம் படித்த பாடங்கள் தான் இருந்தாலும் கூட நாம் இந்த நேரத்திலே உள்வாங்குவது சற்று சிரமமாக இருப்பதனாலே மீக்கொணர்கின்ற வகையில் ஜஸ்ட் ரிமைண்டிங் என்று சொல்லுவார்கள், அதுபோல இதை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். எழுத்து பற்றிய அனைத்து கூறுகளையும் இந்த பதிவில் வைத்திருக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் கவனமோடு பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டால் எழுத்திலக்கணத்தை பற்றி நீங்கள் இனி எந்த விதமான ஐயம் கொள்ள வேண்டியதில்லை என்று நான் உங்கள் முன் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு இதை நீங்கள் அவ்வப்பொழுது நினைவிற்கு கொண்டு வருவது நல்லது என்று நினைக்கிறேன். முதல் வினா, இலக்கணம் என்பது யாது? இலக்கணம் என்பது யாது? சற்று வேகமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் நான் போகிறேன். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்ற வரையறையை இலக்கணம் நாம் என்று சொல்லுகிறோம். ஒரு மொழியை நாம் ஒரு மொழியை எவ்வாறு நாம் கையாள வேண்டும், எவ்வாறு அதை பேச வேண்டும், எவ்வாறு அதை எழுத வேண்டும் என்ற வரையறையை சொல்லுவது இலக்கணம் என்று நாம் சொல்லலாம். தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கணங்கள் எத்தனை வகை? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை என்பது வினா. தமிழ் மொழி இலக்கணம் 5 வகைப்படும். 1 எழுத்திலக்கணம், 2வது சொல் இலக்கணம், 3வது பொருள் இலக்கணம், 4வது யாப்பிலக்கணம், 5வது அணி இலக்கணம். எழுத்துக்களை பற்றி படிப்பது எழுத்திலக்கணம். எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாக மாறுகின்ற பொழுது அந்த சொல்லை பற்றி படிப்பது சொல்லிலக்கணம். எழுத்தும் சொல்லும் சேர்ந்து ஏதாவது ஒரு பொருளை தரும், அந்த பொருளை பற்றி, அது அகம் புறம் என்று நாம் சொல்லுகிறோம், அந்த பொருளை பற்றி படிப்பது பொருள் இலக்கணம். எழுத்து சொல் பொருள் யாப்பு, இந்த 3ம் சேர்ந்து, மன்னிக்கவும், எழுத்து சொல் பொருள் இவை 3ஐயும் வைத்து யாக்கப்படுவது யாப்பு என்று சொல்லுவார்கள். யாத்தல் என்று சொன்னால் கட்டுதல். இந்த யாப்பை பற்றி படிப்பதை நாம் யாப்பிலக்கணம் என்று சொல்லுகிறோம். இந்த யாப்பை அல்லது செய்யலை அழகுபடுத்துவதற்காக அதிலே வைக்கப்படுகின்ற அணியை பற்றி நாம் படிப்பது அணி என்று சொன்னால் அழகு. நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்ள பலவிதமான அணிகலன்களை அணிந்து கொள்வது போல செய்யலை அழகுபடுத்த கவிஞன் பல அணிகளை பயன்படுத்துவான். அந்த அணிகளை பற்றி படிப்பது அணி இலக்கணம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து என்பது யாது? இப்ப நம்ம பாடம் எழுத்தை பற்றியது. எனவே எழுத்து என்பது யாது என்பது வினா. எழுத்து என்பது யாது? அதாவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். புரியுதுங்களா? எழுத்து என்றால் என்னன்னு கேட்டா, ஒளி வடிவமாக சவுண்டுல நம் தொண்டையிலிருந்து அந்த லிங்கஸ்டிக்ல வரும், உள்ளிருந்து வெளியே எழுப்பப்படுகிற அப்படின்னு சொன்னோம்னா அது எங்க இருந்து வருது இல்லைங்களா? ஒரு ஒளி வடிவம் வெளியே வருது, இதெல்லாம் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சவுண்டு. எனவே ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் அதே நேரத்தில் வரி வடிவமாக நாம் எழுதப்படுவதையும் நாம் எழுத்து என்று சொல்லுகிறோம். ஒரு இடத்துல புலவர் சொல்லுவாரு, எழுதப்படுதலின் எழுத்தே அப்படின்னு கூட இலக்கணத்துல ஒரு வரி உண்டு. எழுதுவதாலே அதை எழுத்து என்று நாம் சொல்லுகிறோம். 4வது வினா, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 3 வகைப்படும். 1 உயிர் எழுத்துக்கள், மற்றது மெய்யெழுத்து, இன்னொன்று உயிர்மெய் எழுத்து. எழுத்து 3 வகைப்படும்: உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. அடுத்து பாருங்க, இந்த உயிரெழுத்துக்கள் என்பவை யாவை? உயிரெழுத்துக்கள் என்பவை யாவை? அவை யாவை? எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் நமக்கு தெரியும்.
அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இவை உயிரெழுத்துக்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நான் பல செய்திகளை இங்கு பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் விளக்காமல் தாண்டி செல்கிறேன். இதை நீங்கள் பாட விளக்கத்திற்காக அதை படித்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரத்தை கருதி முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் கடந்து செல்கிறேன். 6வது, உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இந்த உயிரெழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று குறில், மற்றது நெடில். குறில், நெடில் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். குறுகிய ஓசையுடையது குறில், நீண்ட நெடிய ஓசையுடையது நெடில். நாம் அதை பின்னாலே பார்க்கலாம். குறில் நெடில் எழுத்துக்களை எதன் அடிப்படையிலே நாம் உச்சரிக்கிறோம்? குறில் என்றும் நெடில் என்றும் நாம் எதன் அடிப்படையில் சொல்லுகிறோம் பாருங்க. எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே அதை நாம் குறில் என்றும் நெடில் என்றும் நாம் வகைப்படுத்துகிறோம். குறில் அப்படின்னு ஏன் சொல்றோம், நெடில் அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த எழுத்துக்களை உச்சரிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற கால அளவை தான் நம்ம எழுத்துக்களை கால அளவை தான் நம்ம குறில் கால அளவை மையமாக கொண்டே குறில் நெடில் என்று சொல்லுகிறோம். நம்ம அந்த உயிரெழுத்துக்கள்ல 12ல குறுகிய ஓசையுடையவை குறில் என்று நாம் சொல்லுகிறோம். அவை மொத்தம் 5 எழுத்துக்கள். அ இ உ இ ஏ ஔ மன்னிக்கவும், ஆ இ உ ஏ ஓ இவை 5ம் குறில் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 என்று சொல்லுவார்கள். நெடிய ஓசையுடையவை நெடில். ஆ இ ஏ உ ஓ ஐ ஔ இவை 7ஐயும் நாம் நெடில் என்று சொல்லுகிறோம். அடுத்த வினா, மாத்திரை என்றால் என்ன? மாத்திரை என்றால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பல ஆசிரியர் பெருமக்கள் கூட இந்த மாத்திரை என்றால் என்ன என்பதற்கு சில தவறான கருத்துக்களை உள்வாங்குவதை நான் கண்டிருக்கிறேன். மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, எழுத்துக்களை உச்சரிக்கின்ற கால அளவுக்கு மாத்திரை என்று பெயர். எழுத்துக்களை உச்சரிக்கிற கால அளவுக்கு மாத்திரை என்று பெயர். ஒரு எழுத்து நம்ம சொல்றோம் அ அப்படின்ற எழுத்து, நம்ம தொடங்கி அதை பின்னி முடிக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த கால அளவு, எழுத்துக்களை உச்சரிக்கிற கால அளவுக்கு நாம் மாத்திரை என்று பெயர். ஒரு மாத்திரைக்குரிய காலம் எவ்வளவு? ஏன்னா குறிலுக்கு ஒரு மாத்திரை உண்டு, நெடிலுக்கு மாத்திரை உண்டு, ஒற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை உண்டு. நம்ம படிக்க போறோம். ஒரு மாத்திரைக்குரிய கால அளவு கண் இமைத்தல், அப்படி இல்லைன்னு சொன்னா கை நொடித்தல். இல்லைங்களா? நம்ம சிட்டிக்கு போறோம் இல்லையா, அப்படி கையை எடுத்து ஒரு நொடி போடுறது கை நொடித்தல் அல்லது கண் இமைத்தல். ஒரு முறை அப்படி கண் அப்படி இமைச்சோம்னா ஒரு மாத்திரை, அப்படி கையை ஒரு சிட்டிக்கு போட்டோம்னா ஒரு மாத்திரை, இல்லையா? ஒரு மாத்திரைக்குரிய காலம். இதை தான் நம்ம தவறா புரிஞ்சுக்கும். மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம் என்று பல ஆசிரியர் பெருமக்களே கூட உள்வாங்கி இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். நீ கொஞ்சம் இந்த 2 வினாக்களை கவனமாக. மாத்திரை என்றால் என்ன? எழுத்துக்களை உச்சரிக்கிற கால அளவுக்கு மாத்திரை என்று பெயர். ஒரு மாத்திரைக்குரிய காலம் டைமிங் என்ன அப்படின்னு கேட்டா, கண் இமைத்தல் அல்லது கை நொடித்தல். தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, திரும்ப நான் நடத்துகிறேன். குறில் நெடில் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை என்ன? குறிலுக்கு எவ்வளவு மாத்திரை, நெடிலுக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாத்திரை. ஒரு முறை ஒரு சிட்டிக்கு போட்டா அது குறில். 2 முறை கையால சிட்டிக்கு போட்டோம்னா அது நெடில். ஒரு முறை கண் அப்படி இமைச்சோம்னா ஒரு மாத்திரை, 2 முறை கண் இமைச்சா 2 மாத்திரை, இல்லையா? கை நொடிக்கும் நேரமும் கண் இமைக்கும் நேரமும் மாத்திரை. அப்ப குறில் எழுத்துக்களுக்குரிய கால அளவு குறில் சொன்னா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு 2 மாத்திரை என்பது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 11வது வினா, மெய்யெழுத்துக்கள் என்பவை யாவை? ரொம்ப எளிமையான கேள்வி. இதெல்லாம் சும்மா அப்படி பார்த்துட்டே நீங்க போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு தேர்வு நேரத்தில் நம்ம நினைவுக்கு வராததான் சிக்கல் நமக்கு. அதனால தான் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நாம் எழுதினால் 100 முறை படிப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆசிரியர் நண்பர்கள் தயவு செய்து இதை ஒரு டைரியிலே ஒரு நோட்ல நீங்க பதிவு செய்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். மெய்யெழுத்துக்கள் என்பவை யாவை? மெய் என்று சொன்னால் உடம்பு என்று பொருள், இல்லைங்களா? மெய் என்று சொன்னால் உடம்பு நமக்கு தெரியும். இந்த மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இந்த மெய்யெழுத்தை சொல்லுகின்ற பொழுது நம் உடல் ஒவ்வொரு உடலின் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து, நெஞ்சிலிருந்து ஒன்று, அதுக்கப்புறம் தொண்டையிலிருந்து, மூக்கிலிருந்து, இப்படி பல எழுத்துக்கள் வெளிவருவதனாலே மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க உடல் இயக்கத்தின், அதாவது மெய்யினுடைய இயக்கம் அவசியமாக இருப்பதனாலே இதற்கு மெய்யெழுத்துக்கள் என்று வந்தது என்று சொல்லி ஒரு அறிஞர் பதிவு செய்திருக்கிறார். மெய்யெழுத்துக்கு நமக்கு தெரியும் மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள். இக்கு, இங்கு, இச்சி, இட்டு, இன்னு, இத்து பதிவு செய்திருக்கிறேன். தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்?
மெய்யெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? நமக்கு தெரியணும் இல்லையா? மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிப்பர். ஒன்று வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது மெல்லினம் என்று சொல்லுவார்கள், 3வது இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 இனங்களாக இந்த மெய்யெழுத்தை பிரிப்பர். வல்லினம் அதாவது வன்மையாக ஒலிக்கப்படும் இனம், அதை வல்லினம் என்று சொல்லுவார்கள். கசட தபரன்னு சொல்லவில்லை, இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இர் இவை வன்மையாக ஒலிக்கப்படுவதனாலே இதற்கு வல்லினம் என்று பெயர். மெல்லினம் என்றால் என்னன்னு கேட்டால் கங்கன நமன என்று சொல்லுவார்கள். இக்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இவை மென்மையாக ஒலிப்பதனாலே இவை மெல்லினம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட, இங்க பாருங்க, வன்மையாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிப்பதனாலே இதற்கு இடையினம் என்று பெயர். நல்லா புரிஞ்சுங்க, உள்வாங்கிட்டா ஒரு முறை உள்வாங்கிட்டா மறக்கக்கூடாது. வன்மையாகவும் ஒலிக்காமல் வன்மையாகவும் ஒலிக்காமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிப்பதனாலே இதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடையினம் என்று பெயர். சரி, அடுத்த வினா பாருங்க, 13வது வினா. உயிரெழுத்துக்கள் எவை? உயிரெழுத்துக்களே உயிர்மெய் எழுத்துக்கள் என்று நாம் எதனை சொல்லுகிறோம்? பாருங்க, உயிர்மெய் எழுத்துக்கள் என்று நாம் எதனை சொல்லுகிறோம்? மெய்யெழுத்துக்கள் 18ஓடு, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 நமக்கு தெரியும். இந்த உயிரெழுத்துக்கள் 12 சேரும் இல்லையா? 18 12 பெருக்கணும். மெய்யெழுத்துக்கள் 18, இந்த மெய்யெழுத்துக்கள் 18ஓட இக்கு, இச்சி, இட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த 18 எழுத்தோட உயிரெழுத்துக்கள் 12 இந்த ரெண்டும் சேர்ந்த 216 எழுத்துக்கள் பிறக்கும். இந்த 216 எழுத்துக்களை நாம் உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். உயிரும் மெய்யும் சேர்வதனாலே பிறக்கிற எழுத்து உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்வதனாலே பிறக்கிற எழுத்து உயிர்மெய் எழுத்து. உதாரணம் கொடுத்திருக்கிறோம் பாருங்க. இக் என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. இந்த இக் என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் சேர்வதனாலே நமக்கு கிடைப்பது கா. இது உயிர்மெய் எழுத்து. புரிய நினைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி இக்கு என்பது மெய்யெழுத்து, ஆ என்ற உயிரெழுத்து சேர்ந்தால் நமக்கு கிடைப்பது கா இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இப் என்பது மெய்யெழுத்து, அப்புறம் ஏ என்பது உயிரெழுத்து. இந்த இப் என்ற மெய்யெழுத்தும் ஏ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்தால் நமக்கு கிடைப்பது பே என்ற உயிர்மெய் எழுத்து. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இம் என்பது உயிரெழுத்து, இந்த மன்னிக்கும் மெய்யெழுத்து. ஆ என்பது உயிரெழுத்து. இந்த இம் கூட்டல் ஆ சேர்ந்தால் மா, இது உயிர்மெய் எழுத்து. இதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அப்போ உயிர்மெய் எழுத்து என்றால் என்ன? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வதனாலே பிறக்கிற எழுத்து உயிர்மெய் எழுத்து என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 14வது வினா. தமிழ் மொழியில் உள்ள தனி எழுத்து எது? தமிழ் மொழியில ஒரு தனி எழுத்து இருக்குது, எதுலையும் சேராம. அதாவது உயிரெழுத்தில் தமிழ் மொழியில உயிர்மெய் எழுத்து தவிர ஒரு தனி எழுத்து ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை தான் நம்ம தனி எழுத்து என்று சொல்கிறோம். இதற்கு தனி நிலை என்றே பெயர். இதற்குரிய கால அளவு அரை மாத்திரை என்று சொல்லுவார்கள். ஆயுத எழுத்துக்குரிய கால அளவு அரை மாத்திரை. 15வது வினா. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் இயக்கத்தின் அடிப்படையில். இது மற்றொரு நிலை, ஏற்கனவே ஒரு வகை பார்த்தோம், குழப்பிக்க வேண்டாம். எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் என்றும் சார்பு எழுத்துக்கள் என்றும் 2 வகையாக பிரிப்பர். எழுத்துக்களை முதல் எழுத்து என்றும் சார்பு எழுத்து என்றும் 2 வகையாக பிரிப்பர். கொஞ்சம் இருங்க. எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து என்று 2 வகையாக பிரிப்பர். கொஞ்சம் இருங்க வந்துட்டேன். ஏன்னா இலக்கணம் நம்ம பார்த்துட்டே போனாதான். எழுத்துக்களை முதல் எழுத்து என்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்து என்று சொல்லும் 2 வகையாக பிரிப்பர். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. கேள்வி 16வது கேள்வி. முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? எதை நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பவற்றை நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் உயிரெழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்கள் எதுன்னு சொன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18.
இவையை நம்ம முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். இந்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்து என்று சொல்லலாம். சார்பு எழுத்துக்கள் என்றால் என்ன இல்லைங்களா? சார்பு எழுத்துக்கள் என்பவை யாவை, அவை யாவை என்பது வினா. அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் என்பர். இவை தனித்து இயங்க முடியாது. இவை முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும். அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். அவை மொத்தம் 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். பாருங்க, 1 உயிர்மெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் ஆயுதம், 3வது உயிரளபடை, 4வது ஒற்றளபடை, 5வது குற்றியலிகரம், 6வது குற்றியலுகரம், 7வது ஐகார குறுக்கம், 8வது அவுகார குறுக்கம், 9வது மகர குறுக்கம், 10வது ஆயுத குறுக்கம். இந்த 10 எழுத்துக்களையும் நாம் சார்பு எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். திரும்பவும் சொல்ற உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இல்லைங்களா? இது ஒன்று பின்னால் நம்ம பார்த்துட்டே போகிறோம். ஏன்னா ஐயம் கற்க கசடற என்பது போல நாம் படிப்பதை தெளிவுடன் படித்துக் கொள்வது நல்லது. இலக்கணம் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நீங்கள் நிதானமாக திரும்ப திரும்ப இதை படித்து அல்லது கேட்டு உள்வாங்குகின்ற பொழுது இது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். 18வது வினா, உயிர்மை என்பது யாது? உயிர்மை என்பது யாது? அதாவது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் நமக்கு கிடைப்பது உயிர்மை எழுத்து. முன்னால் நம்ம பார்த்தோம், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேர்வதனாலே நமக்கு கிடைப்பது உயிர்மை எழுத்து இல்லைங்களா? இந்த உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தது போல இருக்கும் இல்லைங்களா? இந்த உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெய்யும் உயிரும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது மெய் எழுத்து, இக்கு மெய் எழுத்து, ஆ உயிரெழுத்து, சொல்லுகின்ற பொழுது கா அப்படின்னு சொல்றோம். அப்ப கா என்பது ஒளி வடிவம். இந்த ஒளி வடிவத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது உயிர் எழுத்தினுடைய ஒளி வடிவம் சொல்லும் பொழுது உயிரும் மெய்யும், உயிரெழுத்தும் சேர்ந்திருக்கும், மெய்யெழுத்தும் சேர்ந்த மாதிரி இக்கூட்டெல்லாம் கா ரெண்டும் அதுல வரும் நமக்கு. ஆனா வரி வடிவத்தை பொறுத்த வரையிலே இது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் இல்லைங்களா? வரி இக்கு என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. இந்த மெய்யும் உயிரும் சேருகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது உயிர்மை எழுத்து. ஆனால் இந்த உயிர்மை எழுத்து நமக்கு மெய்யெழுத்தை போலவே காணப்படுகிறது. அப்போ வரி வடிவம் மெய்யெழுத்தை போல ஒத்திருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை விவரி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சார்பு எழுத்து நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை பார்த்து இல்லையா? அதை நம்ம தான் இப்போ ஒன்று ஒன்று நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் ஆயுத எழுத்து என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுத எழுத்தை விவரி. 3 புள்ளிகளையுடைய தனித்த வடிவம் கொண்டது ஆயுத எழுத்து. ஒரு 3 புள்ளி வச்சிருப்பாங்க, அதுதான் ஆயுத எழுத்து. இதற்கு முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அப்புறம் தனிநிலை, அப்புறம் அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. அதை உள்வாங்க வேண்டும். இவையெல்லாம் ஆயுத எழுத்துக்குரிய பல்வேறு வடிவங்கள் என்று நாம் சொல்லலாம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இது தனியா வராது, தனக்கு முன்னால ஒரு குறில் எழுத்து வரும், தனக்கு பின்னால ஒரு வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று சொல்லின் இறுதியிலே இது வரும். திரும்ப சொல்றேன் பாருங்க, தனக்கு முன்னால ஒரு குறில், இங்க பாருங்க போட்டிருக்கிற ஆ ஒரு குறில் இல்லைங்களா? தனக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தையும், ஆ வந்திருக்குங்களா? பாருங்க, ஆ வந்திருக்கு. அதுக்கப்புறம் தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மை, பின்னால பார்த்தீங்கன்னா து உயிர்மை, இத் கூட்டல் உ து, அப்போ அது உயிர்மை எழுத்து இல்லையா? து வந்து உயிர்மை எழுத்து. அப்புறம் அந்த இடையில எது வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அக் என்ற எழுத்து வந்திருக்கிறது. இது தனித்து இயங்காது. இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதாலே ஆயுத எழுத்து சார்பெழுத்து என சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? முதல் எழுத்துக்களாகிய உயிரெழுத்தையும் அப்புறம் மெய் எழுத்தையும் சார்ந்து வருவதனாலே இந்த ஆயுத எழுத்தை நாம் சார்பெழுத்து என்று சொல்லுகிறோம். அடுத்த ஒரு சார்பெழுத்து உயிரளபடை. உயிரளபடை என்றால் என்ன? அது அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா. பாருங்க, உயிரளபடையை விளக்கு. செய்யுளிலே ஓசை குறைகின்ற பொழுது, ஒரு செய்யுள் அப்படின்னு சொன்னாவே அதுல ஒரு ஓசை இருக்கணும், நம்ம அறியாமலே ஒரு ரன்னிங் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? செய்யுளிலே ஓசை குறைகின்ற பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக, அந்த டியூன் அடிவாங்குதுன்னு சொன்னா அந்த டியூனை சரி செய்வதற்காக மொழிக்கு ஒரு சொல்லுக்கு முதலிலும்
இடையிலும் இறுதியிலும், மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் ஒன்று நம் தெரியும். அந்த மொழிக்கு சொல்லுக்கு முதல் இடை இறுதியிலே நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7. உயிர் நெட்டெழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். உயிர் நெட்டெழுத்துக்கள், நெட்டெழுத்து மொத்தம் 7. அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தத்தம் அளவில் இருந்து, அதாவது நெட்டெழுத்துக்குரிய மாத்திரை 2 மாத்திரை, தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து அவை நீண்டு ஒலிக்கும். இதுக்கு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா உயிரளபடை என்று பெயர். திரும்பவும் சொல்ற பாருங்க, உயிரளபடை என்றால் என்ன? செய்யுளிலே ஓசை குறைகின்ற பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக மொழிக்கு அல்ல சொல்லுக்கு முதலிலேயும் இடையிலேயும் இறுதியிலேயும் இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள், உயிர் எழுத்து அளபடுப்பதனாலே இதற்கு உயிர் அளபடை. உயிர் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் 7. இந்த 7ல எது வந்தாலும் அவை என்ன பண்ண தத்தம் மாத்திரையிலிருந்து, அதாவது நெட்டெழுத்துக்குரிய மாத்திரை 2 மாத்திரையிலிருந்து அது நீண்டு ஒலிக்கும். இதற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா உயிரளபடை. அது சொல்லுவோம் அளவு கூட்டல் எடை அளபடை என்று சொல்லுவார். தனக்குரிய அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது. இதை குறிப்பதற்காக நாம் அளவெடுப்பது என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, அந்த நெட்டெழுத்துக்கு பக்கத்துல அதற்கு இனமான குற்றெழுத்துக்கள் இடம்பெறும். அதை பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அளவெடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அது நெட்டெழுத்து, அதனுடைய குற்றெழுத்து அதனுடைய பக்கத்திலே வரும். இந்த உயிரளபடை 3 வகைப்படும். உயிரளபடை, உயிரெழுத்து அளபெடுத்தால் உயிரளபடை. இந்த உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளபடை, 2வது இன்னிசை அளபடை, 3வது சொல்லிசை அளபடை. திரும்பவும் சொல்ற பாருங்க, உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த 3 நம்ம பார்த்துட்டு போயினே இருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. கிராமர் நல்லா குறிப்பெடுத்து பதிவு செய்து கொண்டால் இது ஒண்ணுமே கிடையாது. செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளிலே ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய, செய்யுள் எது குறையுதுங்க? ஓசை குறையுது, ஒரு ரன்னிங் அதில் குறையுது, ஒரு பிசிறு தட்டுது. அதை சரி செய்வதற்காக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை நாம் செய்யுளிசை என்று சொல்லுகிறோம். மொத்தம் நெட்டெழுத்துக்கள் 7 நெடில். இந்த நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதை நாம் என்னன்னு சொல்றோம்? செய்யுளிசை அளபடை என்று சொல்லுகிறோம். இங்க பாருங்க, ஓதல் வேண்டும். ஓ என்பது நெட்டெழுத்து. அது பக்கத்துல அது அளவெடுத்ததுக்கு அடையாளம் பக்கத்துல ஒரு குற்றெழுத்து வந்திருக்குது பாருங்க, இல்லையா? அப்போ இது மொழிக்கு முதலிலும் வரும், மொழிக்கு இடையிலேயும் வரும், மொழிக்கு இறுதியிலேயும் வரும். இதுதான் நம்ம செய்யுளிசை அளபடை என்று சொல்லுகிறோம். இன்னிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளிலே ஓசை குறையாத இடத்திலும், ஓசைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனா செய்யுள் பாட்டு அப்படின்னு சொன்னா ஒரு இனிய ஓசை வரணும். இனிய ஓசை வரும். அந்த இனிய ஓசைக்காக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா குரில் நெடிலாகி அளவெடுப்பதை நாம் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இன்னிசை அளபடை என்று சொல்லுகிறோம். இன்னிசை அளபடை என்று சொல்லுகிறோம். பாருங்க, உதாரணம், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும், இங்க பாத்தீங்கன்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு இனிய ஓசைக்காக கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அப்ப இனிய ஓசைக்காக இங்க அளபெடுத்திருப்பதை நம்மால் காண முடியும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை என்றால் என்ன பார்க்கலாம். ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக, ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பதை நாம் என்னன்னு சொல்றோம்? சொல்லிசை அளபடை என்று சொல்லுகிறோம். இதாங்க பாயிண்ட். ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறுகிறது. உதாரணம் பாருங்க, உரநசை உள்ளம் துணையாக சென்றார், வரநசை இன்னும் உலேன் என்பது இங்க வந்திருக்குது. நசை அப்படின்னு சொன்னா விருப்பம் என்று பொருள். நசை என்று சொன்னால் விருப்பம். இந்த விருப்பம் என்ற சொல், அந்த பெயர் சொல் விரும்பி என்று எச்ச சொல்லாக மாறுகிறது. எச்சம் என்று சொன்னால் எஞ்சி நிற்பது எச்சம் என்று சொல்வார்கள். ஒரு முடிவு பெறாத சொல் எஞ்சி. இதை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம் என்று சொல்வார்கள். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பதை நாம் என்ன சொல்றோம்? சொல்லிசை அளபடை என்று சொல்லுகிறோம். நசை என்பது விருப்பம், அது நசை என இங்க மாறுகிறது. உர நசை வர நசை. புரிந்து கொண்டு ஆசிரியர் பெருமக்கள் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து ஒற்றளபடை என்றால் என்ன? 21வது வினா, ஒற்றளபடை என்றால் என்ன வினா, செய்யுளிலே ஓசை குறையும் போது, செய்யுளிலே ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான எனது, இக்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இல்லு, இல்லு ஆகிய 10 எழுத்துக்கள், 10 எழுத்துக்களும் அதே நேரத்தில்
ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து அளபெடுப்பது ஒற்றளபடை என்று அளபெடுக்க அதிகமாகுது. ஒற்றெழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து அது நீண்டு ஒலிக்குது இல்லைங்களா. எங்கிறைவன் அப்படின்னு வந்திருக்கலாம். அது அளபெடுத்ததுக்கு அடையாளமா அதே ஒற்றெழுத்து பக்கத்துல வரும். இந்த இங்கு என்பது இந்த இடத்துல ஒற்றெழுத்து, அது பாருங்க அளபெடுத்து எங்கிறைவன். எங்க இறைவன் சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிறைவன் ஒரு அழுத்தம் கொடுக்குது இல்லைங்களா. அப்போ ஓசை குறையும் போதும் அதை நிறைவு செய்ய அந்த ஒரு சவுண்டுக்காக அதை அதை ஃபில் பண்ணுறதுக்காக எங்கிறைவன் வரலாம். ஆனால் எங்கிறைவன் என்று அந்த ஒற்றெழுத்துக்கள் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பதை நாம் ஒற்றளபடை, ஒற்றெழுத்து அளவெடுப்பதனாலே இதற்கு ஒற்றளபடை. இதை மனசுல வச்சுங்க. ஒற்றெழுத்து அளவெடுப்பதனாலே ஒற்றளபடை. இந்த ஒற்றெழுத்து மொத்தம் 10 + 1 10 இந்த எழுத்தும் ஒரு ஆயுத எழுத்தும் சேர்ந்து 11 எழுத்துக்கள் இந்த இடத்துல அளவெடுக்கும். அடுத்து 22வது வினா, குற்றியல் இகரம் என்பது யாது? கவனமா, குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் கொஞ்சம் 2 இருக்குது, கொஞ்சம் கவனமா பாருங்க. குற்றியல் உகரம் என்பது யாது? இங்க 3 சொல்ல கொடுத்துருக்குறோம். குழந்தை, அதுக்கப்புறம் வகுப்பு, அதுக்கப்புறம் பாக்கு. இந்த 3 சொல்லி நீங்க சொல்லி பாருங்களா. குழந்தை, வகுப்பு, பாக்கு. இந்த 3 சொற்களிலே கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதிலே வேறுபாடு இருப்பதை நம்மால் உணர முடியும். இந்த 3 சொல்லி பாருங்க திரும்ப திரும்ப. குழந்தை, வகுப்பு, பாக்கு இந்த சொல்லி பார்த்தோம்னா இதுல ஒரு விதமான ஒரு வேறுபாடு இருக்கும். என்னன்னு கேட்டா, சொல்லிலே ஒரு சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் வரும்போது அது முழுமையாக ஒலிக்கும். ஒரு சொல்லுக்கு முதலில் பாருங்க, குழந்தை, குழந்தை சொல்லுக்கு முதல்ல வந்திருக்குது. அதே மாதிரி இடையில பாருங்க, வகுப்பு, குழந்தை, வகுப்பு. இங்க வந்திருக்கிற அந்த இது உகரமானது இக்கூட்டல் உ, கு. அதே மாதிரி இக்கூட்டல் உ. அப்போ சொல்லுக்கு முதலிலேயும் இடையிலேயும் வரும்போது இந்த கு என்ற எழுத்து நீண்டு ஒலிக்குது, சரியா ஒலிக்குது. ஆனா சொல்லின் இறுதியிலே வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அது அரை மாத்திரை அளவே குறைந்து ஒலிக்கிறது. தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைஞ்சு போகுது இல்லையா. இதை தான் நம்ம குற்றியல் உகரம், தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கின்ற உகரத்தை நாம் குற்றியல் உகரம் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதான், தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கின்ற உகரம். இதை நாம் குற்றியல் உகரம் என்று சொல்லுகிறோம். புரியல அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னு கேட்டா, நான் எல்லா கேள்விகளை ஒரே பதிவிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பல ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு அலைபேசி தொகுத்து வழங்குகள் என்று சொல்லி அப்படியே நான் எழுத்திலக்கணத்தை மட்டும்தான் அவங்க முன்னால வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு குழப்ப நான் விரும்பவில்லை. அதன் பிறகு சொல் இலக்கணம் உங்களுடைய ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு இலக்கணமாக முன்வைக்க விரும்புகிறேன். முதலில் எழுத்தை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் கடந்து செல்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னா நீங்க தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அதை நான் தெளிவாக நான் விளக்க முயற்சி செய்கிறேன். இந்த குற்றியலுகரம் பல வகைப்படும். இந்த குற்றியலுகரம் பல வகைப்படும். பாருங்க, குற்றியலுகரத்துடைய வகைகள், குற்றியலுகரத்தினுடைய வகைகள். இதை நம்ம 6 வகையாக பிரிக்கலாம். குற்றியலுகரத்தை 6 வகையாக நாம் பிரிக்கலாம். முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம், அதாவது ஒரு தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஒரு நெட்டெழுத்துக்கு பக்கத்துல எது வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு உகரம். இங்க பாருங்க, பா நெடில், பா என்ற எழுத்து நெடில், தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். இந்த கு என்பது இக் கூட்டல் உ இல்லைங்களா. கூபனம் பிரிச்சுமனா இக் கூட்டல் உ. அப்போ இந்த உகரமானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கிறது. இதை நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறோம். அதே போல அடுத்து 2வது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். உதாரணம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எஃகு என்ற சொல்லுல அக்கு என்பது ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்துக்கு பக்கத்துல இந்த கு இக்கூட்டல் உகரம் வந்திருக்கிறது. எனவே ஆயுத எழுத்தை அடுத்து வந்ததுனாலே இதற்கு ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்று பெயர். அதுக்கப்புறம் பாருங்க, உயிர் தொடர் குற்றியலுகரம். 3வது உயிர் தொடர் குற்றியலுகரம், அதாவது தனி நெடில் அல்லாத, நெடிலை இல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். புரியுதுங்களா. அதாவது உயிர் தொடர் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் தனி நெடில் அல்லாத, நெட்டெழுத்து வரக்கூடாது,
உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் அரசு என்பதுல பாத்தீங்கன்னா இந்த ரா, அதை நான் பிரிச்சு காட்டிக்கிறேன் பாருங்க. இரு கூட்டல் ஆ, அப்ப இது உயிர்மெய் எழுத்து. இரு என்ற மெய் எழுத்தும் ஆ என்ற உயிர் எழுத்தும் சேருது. அதுதான் உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வருகின்ற உகரம் இச் கூட்டல் உ. இது குற்றியல் உகரம். இதுல குற்றியல் உகரம் இருக்குது, கவனிச்சு பாருங்க. இதுல குற்றியல் உகரம் இருக்குது. அப்போ உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லுவார்கள். அடுத்து 4வது வன் தொடர் குற்றியல் உகரம். வன் தொடர் குற்றியல் உகரம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் வன் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். உதாரணம் பார்த்தீங்கன்னா இக்கு இச்சி இட்டு, அதை கசட தப்பற அப்படின்னு சொல்ல வல்லினம் என்று சொல்லுவார்கள். அதை இக்கு இச்சி இட்டு, இதுக்கு பக்கத்துல வருகின்ற எது குற்றியல் உகரம்? இக்கு இங்க வந்திருக்குது பாருங்க. இக் கூட்டல் உ, இச் கூட்டல் உ, இட் கூட்டல் உ, இத்து கூட்டல் உ, இப் கூட்டல் உ. அப்போ வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் என்ன சொல்லுவாங்க? வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மென் தொடர் குற்றியல் உகரம் 5வது. குற்றியல் உகரத்தில் 5வது பகுதி மென் தொடர் குற்றியல். ஒரே கேள்வியினுடைய இதனுடைய உட்பிரிவுகள் இதுன்னு சொல்லுவாங்க. மென் தொடர் குற்றியல் உகரம் அதாவது மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து, மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கு அண்டர்லைன் பண்ணிக்கிற மாதிரி இங்கு இஞ்சி இன்னு இந்து இதெல்லாம் கங்கன நம்மன என்று சொல்லுவார்கள். இதை ஒட்டி இந்த உகரம் வருவதனாலே இதை மென் தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லுவார்கள். அதே போல இடைத்தொடர் குற்றியல் உகரம், இடையின எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஏரள வடல நம்ம சொல்றோம். அந்த இடை எழுத்துக்களை, இடையின எழுத்துக்களுக்கு பக்கத்துல இந்த உகரமானது வந்தால் அதை இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லுவார்கள். புரியலன்னு சொன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்குள்ள வாங்க. அடுத்து குற்றியல் இகரம் என்றால் என்ன? குற்றியல் உகரம் பார்த்தோம். உகரம் இது குற்றியல் இகரம், அதாவது வரகு என்ற சொல்லும் யாது என்ற சொல்லும் சேருது. வரகு என்ற சொல்லுல இக்கூட்டல் உ உகரத்துல முடியுது. ஆனா இது ரெண்டும் சேரும் பொழுது அந்த இக்கூட்டல் உ உகரமானது இகரமாக மாறுகிறது. இக்கூட்டல் இ, கொஞ்சம் கவனிக்கணும் இல்லைங்களா? வரகு இக்கூட்டல் உ குற்றியல் உகரம் இங்கே என்னவாகுதுன்னு கேட்டா அந்த உகரமானது இகரமாக மாறுகிறது. புரியுதுங்களா? அதாவது அப்போ அந்த அப்படி மாறும் பொழுது தனக்குரிய முழுமையான ஒரு மாத்திரை அளவில் அது ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக ஒலிப்பதனாலே இதை நாம் குற்றியல் இகரம் என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? இது அதாவது வரகு கூட்டல் யார் எல்லா இடத்துல வராது, இது ஒரு சில இடத்துல மட்டுமே வரும். அந்த விளக்கங்களை கூட கீழே இடம் 1, 2 எந்த இடத்துல வருதுன்னு நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து பாருங்கள். முடியலைன்னா கொஞ்சம் என்ன கேளுங்க. அடுத்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். புரியுதா? ஐ, கை, பை இந்த 3 எழுத்து சொல்லி பாருங்க. இதுல ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களிலே தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்குது. 2 மாத்திரை அளவில் அழகா ஒலிக்குது. நீண்டு ஒலிக்குன்னு சொல்லக்கூடாது. நெடிலுக்குரிய மாத்திரை 2 மாத்திரை. ஐ, கை, பை என இந்த ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களிலே தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனா இதே எழுத்து இந்த வை இந்த ஒரு சொல்லுக்கு இடையில வருகின்ற பொழுது இப்படி சொல்லணும். பாருங்க, வையம் இதுல முதல்ல வை வந்திருக்குது. சமையல் இம் கூட்டல் ஐ, பறவை இல்லைங்களா, அதுலயும் பார்த்து இவ் கூட்டல் ஐ. இவை சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களிலே வரும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது. அப்ப ஐ என்ற எழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலித்தால் இதற்கு ஐகாரம் என்று, ஐகார குறுக்கம் என்று பொருள். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம். தனியே சொல்லுகின்ற பொழுது அது தனக்குரிய மாத்திரையிலிருந்து அப்படியே ஒலிக்குது. ஆனா அந்த சொல்லுக்கு முதலிலோ இடையிலேயோ இறுதியிலோ வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்குது. வையம் அப்படின்னு சொல்றதில்ல, வையம். அதே மாதிரி சமையல், சமையல்னு சொல்றதில்ல, சமையல் குறுகி போகுது. பறவைன்னு சொல்றது கிடையாது, பறவை. அப்போ இப்படி ஐ, ஆனா இதே பாருங்க ஐ, கை, பை அப்படின்னு தனியா சொல்லும் பொழுது நீண்டு ஒலிக்குது. அதே ஒரு சொல்லுக்குள் வருகின்ற பொழுது தனக்குரிய
அடுத்து அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கத்தின் இலக்கணம் அது எல்லாம் சார்பெழுத்துக்கள், உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை இல்லைங்களா, அந்த வரிசையில் இது வருது. ஐகார குறுக்கத்து அவுகார குறுக்கத்து இலக்கணம் சொல்லி பாருங்க. ஔ வௌ என்ற அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களிலே தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்குது. நீண்டு ஒலிக்கல, முழுமையாக ஒலிக்குது, மன்னிக்கவும். வௌ என்ற எழுத்துக்களை நாம் தனியா சொல்லுகின்ற பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் அப்படியே ஒலிக்குது. ஆனா இந்த வௌ என்ற இந்த 2 ஒலி எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்குள்ள வந்துட்டா தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகுது. அதே பாருங்க, ஔவையார். இந்த ஔவையார்ல என்ற எழுத்து முதல் இருக்குது. அதே மாதிரி வௌவால், என்ற எழுத்து இல்லைங்களா. ஆனா இதை சொல்லி பாருங்க, தனியா சொல்லும் பொழுது தனக்குரிய மாத்திரை முழுமையா ஒலிக்குது. ஆனா அதே என்ற எழுத்து ஒரு சொல்லுக்குள்ள உக்காண்டா சைலண்டா போகுது, குறுகி ஒலிக்குது. ஔவையார், நம்ம சொல்றதே கிடையாது. அதே மாதிரி தனியா சொல்லுகின்ற பொழுது நீண்டு அதான் முழுமையா ஒலிக்குது. அது சொல்லுக்குள்ள வந்துட்டா வௌவால், குறுகி ஒலிக்குது. இவ்வாறு என்னும் நெட்டெழுத்து தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து எப்படி ஒலிக்குது பாருங்க, 1.5 மாத்திரை அளவிலே ஒலிக்கும் பொழுது இது அவுகார குறுக்கம் என பெயர் பெறுகிறது. அவுகாரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தால் அதற்கு அவுகார குறுக்கம் என்று பெயர். அடுத்து பாருங்க, மகர குறுக்கம். மகர குறுக்கம் என்றால் என்ன புரியுதுங்களா? அம்மா சொல்லி பாருங்க, அம்மா. பாடம் படித்தான், இந்த அம்மாவிலையும் மகரம் வருது, பாடம் படித்தான்லயும் மகரம் வருது. புரியுதுங்களா? கவனிங்க நல்லா. அம்மா மகரம் வருது, மா என்ற எழுத்து. மகரம்னா மா என்ற எழுத்து. பாடம் படித்தான், அதுலயே மா வருது. இந்த சொற்களிலே மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலே முழுமையாக ஒலிக்கிறது. அம்மா, பாடம் வருது. ஆனா இதே அம்மாவில் வர மகரமும் பாடம் படித்தால வர மகரமும் முழுமையா ஒலிக்குது. ஆனா சில இடங்களிலே இந்த மகரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இடம் பெறுகின்ற பொழுது தனக்குரிய மாத்திரை இருந்து குறைந்து ஒலிக்குது. இதுதான் நம்ம மகர குறுக்கம் என்று சொல்கிறோம். உதாரணம் பாருங்க, வலம் வந்தான், வலம் வந்தான். இதுல இம் என்பது மகரம் இல்லைங்களா, முன்னால வகரம் வந்திருக்குது. அதாவது என்ன இலக்கணம்னு கேட்டா, மகர மெய்யெழுத்தை அடுத்து இது மகர மெய், இது மகர மெய். இதை ஹேரோ மார்க், இது மகர மெய். மகர மெய்யுக்கு பக்கத்துல வகர எழுத்து வந்ததுன்னா, மகர எழுத்துக்கு பக்கத்துல வகரம் வா என்ற எழுத்து வந்துச்சுன்னா இந்த மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுக்கு தான் என்னன்னு சொல்ற மகர குறுக்கம் என்று பெயர். அப்படி குறைந்து ஒலிக்கும், அப்படிதான் ஒலிக்கும். அதுதான் கிராமர். புரியுதுங்களா? சொல்லுவான், அடிக்கடி சொல்லுவேன், எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது வாழ்க்கையாகாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. ஏன் இப்படி வருதுன்னு கேட்டால் அதான் நமக்கு இலக்கணம். அது விதி நூற்பாக்குள்ள நம்ம போனோம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப உள்ள நம்ம போக வேண்டியது. பிலிட் அந்த புலவர் தேர்வு, பிலிட் படிக்கிற இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு அது தேவையாக இருக்கும். நமக்கு மகர குறுக்கம் என்றால் என்னன்னு கேட்டால், இந்த மகரம் என்ற எழுத்து பல இடங்களிலே தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் வருகின்ற பொழுது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரையில ஒலிக்குது, குறைஞ்சி ஒலிக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, வலம் வந்தான் இல்லையா, மகரத்துக்கு முன்னால வகரம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த மகரமானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை ஒலிக்குது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மகர குறுக்கம் என்று பெயர். அடுத்து பாருங்க, ஆயுத குறுக்கம். 28வது வினா, ஆயுத குறுக்கம் என்றால் என்ன, அது எவ்வாறு அமையும்? புரியுதுங்களா? அஃது, எஃகு ஆகிய சொற்களிலே ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலே முழுமையாக ஒலிக்கிறது. ஆயுதத்துக்குரிய மாத்திரை அரை மாத்திரைன்னு பார்த்தோம். அஃது, எஃகு இதை சொல்லும் பொழுது அதுக்குரிய மாத்திரை வருது. ஆனா அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடத்துல வரும்பொழுது இந்த ஆயுத எழுத்து என்ன பண்ணுதுன்னு கேட்டா, தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவிலே ஒலிக்கிறது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுத குறுக்கம் என்று பெயர். எந்த இடத்துல குறையுதுன்னு கேட்டா, உதாரணம், முள் கூட்டல் தீது. முள் என்ற சொல்லும் தீது என்ற சொல், இந்த 2 சேரும் பொழுது நமக்கு புணர்ச்சி விதியில முக்தீதின்னு வரும்.
அதே மாதிரி கல் கூட்டல் தீது கக்ரீதின்னு வரும். இந்த முக்ரீது என்ற சொல்லிலேயும் அக்ரீது என்ற சொல்லிலே வருகின்ற அக்கானது, அக் என்ற ஆயுத எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆயுத குறுக்கம் என்று சொல்கிறோம். ஆயுத குறுக்கம் என்றால் என்ன? ஆயுத எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிப்பதை ஆயுத குறுக்கம் எங்க வருது நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. ரொம்ப குழப்பிக்க வேணாம். இலக்கணமால அப்படி லேசா பார்த்து அப்படியே போயிடணும். அப்படியே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் வகுப்புலேருந்து நீட 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பகுதிகளில் மொழி முதல் எழுத்துக்கள் என்ற ஒரு பாடம் வருது. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் மொழியிலே 29வது வினா, தமிழ் மொழியில் சொற்கள் எவ்வாறு அமைந்துள்ளன? தமிழ் மொழியில நாம் எளிதாக ஒலிக்கும் வகையிலே தான் சொற்கள் அமைந்துள்ளன. நம்ம எளிதாக ரொம்ப ஈஸியா அதை ஒலிக்கிற வகையில எல்லா சொற்கள் அமைந்துள்ளது. மொழி என்பதற்குரிய வேறு பொருள் என்ன? மொழி என்பதற்கு உரிய வேறு பொருள் சொல். மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றால் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை வந்திருக்கு. அதனால் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். வினா ஒருவேளை கேட்டாங்கன்னா குழம்பக்கூடாது. மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் மொழிக்குரிய ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டா சொல். பாடத்துல கொடுத்துருக்காங்க. சொல் மட்டும் கிடையாது. மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிளவி என்றாலும் ஒரே பொருளை தருகின்ற சொற்கள். 31வது வினா, மொழி முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? மொழி முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? ஒரு சொல்லுக்கு முதலிலே வருகின்ற எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள். எல்லா எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வராது. சொல்லுக்கு முதலிலே வருகின்ற எழுத்துக்களை நாம் என்னன்னு சொல்றோம்? மொழி முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலிலே வரும்? 32வது வினா, எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலிலே வரும்? இல்லைங்களா? உயிரெழுத்து 12ம் சொல்லுக்கு முதல்ல வரும். 12 உயிரெழுத்து, 12 உயிரெழுத்து சொல்லுக்கு. உதாரணம் பாருங்க, போட்டிருக்க அடைய அழகா நான் அந்த கலர்ல டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். நம்மளாம் ஆசிரியர் பெருமக்கள், நான் கோடு போட்டால் நம்மளாம் ரோடு போடுவோம், நமக்கு தெரியும். எனவே ரொம்ப எளிமையான முறையில் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் பாருங்க, அடை, ஆடை, இடை, ஈடு, உடை, ஊர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் எல்லாம் நான் கலர்ல போட்டு காமிச்சுக்கிறேன் பாருங்க. இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லுக்கு முதல்ல வரும். இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். புரியுதுங்களா? க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்து இச் கூட்டலா க, இச் கூட்டலா ச, இத் கூட்டலா த, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல வரும். பாருங்க உதாரணம், களி, சன்னல், தளிர், நலம், படை, மலை உதாரணம் கொடுத்துருக்கிறோம் பாருங்களா. அதுக்கப்புறம் எங்கன நம்ம சொல்றோம் இல்லையா, ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையிலே சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும். எது எதுன்னு கேட்டீங்கன்னா ஞா, ஞாலம், அதுல ஞா வருது பாருங்க, யவனர், அப்புறம் வளம், அப்புறம் இந்த ஞா, ஞா, யா, வால இந்த உயிர்மை எழுத்து வரிசையில் இந்த ஞாலம், யவனம், ஞா, யா, வா என்ற எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும். இதே மாதிரி சில எழுத்துக்களை கொடுத்துருக்கிற ஒன்றொன்னா கொஞ்சம் நீங்கள் படித்த ஆசிரியர் பெருமக்கள் தயவு செய்து அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதுக்கப்புறம் மொழிக்கு முதலிலே வராத எழுத்துக்கள் யாவை? மொழிக்கு முதலிலே வராது சில எழுத்துக்கள் மொழிக்கு முதலிலே வராது. மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லுக்கு முதலில் வராது. முக்கியமாக அந்த மட்டும் நான் கோட் பண்ணுறேன். மெய்யெழுத்து 18 ஒரு சொல்லுக்கு முதல்ல வராது. பாருங்க, ட, ந, ர, ல, ழ, ல இந்த 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையிலே ஒரு எழுத்து கூட ஒரு சொல்லுக்கு முதல்ல வரவே வராது. அப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அப்போ சொல்லுக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18 வராது. ஆயுத எழுத்து ஒரு சொல்லுக்கு முதல்ல வரவே வராது. 34வது வினா பாருங்க, டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை தமிழ் சொற்களா? புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் 7ஆம் வகுப்பில் வருது. இது தமிழ் சொற்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிறமொழி சொற்கள். இவை எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். இவற்றை நாம் தமிழிலே ஒளிபெயர்த்து எழுதுகிறோம் இல்லையா? ஒளிபெயர்த்து நாம் எழுதுகிறோம். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35வது வினா, காவரிசை எழுத்துக்கள், காவரிசை எழுத்துக்கள், தாவரிசை எழுத்துக்கள் கேட்பாங்க தேர்வில். அந்த வினாத்தாள்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தமிழ் தகுதி தேர்வுலலாம் இது முக்கியமான இடத்தை பெறுகிறது. தமிழ் தகுதி தேர்வு மட்டுமல்ல, நம்ம அந்த டெட்டு தேர்வு பேப்பர் 1 and 2க்கு 6ஆம் வகுப்பிலிருந்து ஏறக்குறைய 8ஆம் வகுப்பு, சில நேரத்தில் 10ஆம் வகுப்பு வரை கூட வினாக்கள் கேட்கிறார்கள். இதே தான் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தான்
அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு இருக்கிற தகுதி தேர்வுக்கும் நமக்கு பாடம். அண்மையிலே கேட்கப்பட்ட வினாத்தல்களை பார்த்து எல்லாம் இலக்கணத்தை தான் கேட்டிருக்கோம். எனவே இலக்கணத்தை தான் முழுமையா அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வடிகட்டணும் அவ்வளவுதான் இல்லையா? அதனால இலக்கணத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்படியும் பல ஆசிரியர் பெருமக்கள் அழகாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே ஆசிரியர் டெட் தேர்வு எழுதுகின்ற அல்லது தமிழ் தகுதி தேர்வு எழுதுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களும் இலக்கணத்தை கொஞ்சம் அழுத்தமாக பார்த்துக்கொள்வது நல்லது. கா வரிசை பாருங்க. கடல், கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கே. இதை நான் அப்படியே காக்கா கீ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? லைக் தட். இதே மாதிரி மற்ற வரிசை எழுத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இது பாடத்துல இருக்கின்ற வினாத்தால் அதை அப்படியே வினா அதை நான் உங்களுக்கு மாதிரிக்காக நான் வைத்திருக்கிறேன். இப்ப மொழிக்கு முதல்ல வந்த மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாடம் இருக்குது, இலக்கண பாடம். அந்த இதுல தமிழ் எழுத்துக்களில் 36வது வினா பாருங்க. தமிழ் எழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வருமா? தமிழ் எழுத்துக்கள்ல எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வருமான்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லா எழுத்துக்களும் சொற்களின் இறுதியில் வராது. எல்லா எழுத்துக்களும் சொற்களின் இறுதியில வராது. ஒரு சில எழுத்துக்கள் தான் வரும். நம்ம பின்னால் அதை பார்த்துட்டே போகலாம். 37வதுனா மொழி இறுதி எழுத்துக்கள் என அழைக்கப்படுவது எவை? எவற்றை நாம் மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்கிறோம்? ஒரு சொல்லினுடைய இறுதியிலே வருகின்ற எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம். சொல்லிக்கு இறுதியிலே வருகிற எழுத்துக்களை நாம் என்ன சொல்றோம்? மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். இந்த மொழி இறுதி எழுத்துக்கள் எவை? எதை நாம் மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்லலாம்? புரியுதுங்களா? உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்து 12, அப்புறம் மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யாக வருகின்ற எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு இறுதியிலே வரும். அப்போ மொழிக்கு இறுதியில எந்தெந்த எழுத்து வரும் அப்படின்னு கேட்டா உயிரெழுத்து 12, மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே இந்த உயிரெழுத்துக்கள் 12 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெய்யெழுத்தோடு இணைந்து உயிர்மெய் எழுத்தாக மட்டுமே அது மொழிக்கு இறுதியில் வரும். புரியுதுங்களா? அப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் யாவை? நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. உயிரெழுத்துக்கள் 12 எழுத்தும் எதோடு சேருது? மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறிய பிறகுதான் அது மொழிக்கு இறுதியில வரும். உதாரணம் பாருங்க. விள, விள என்ற சொல். வி இந்த லாவை பிரிச்சு காட்டிக்கிறங்க பாருங்க. இல் கூட்டல் ஆ, மெய்யெழுத்து உயிரெழுத்து. பலா, பலா என்பது ஒரு சொல் இல்லைங்களா? இந்த பலா என்ற சொல்லுல லாவை பிரிச்சு காட்டிக்கிறங்க பாருங்க. இல் கூட்டல் ஆ, இல் மெய்யெழுத்து, ஆ உயிரெழுத்து. அதே மாதிரி பாருங்க கரி, இது ஒரு சொல்லு. இதுல ரி என்பது இறுதி எழுத்து, இர் கூட்டல் இ. ஒன்னொன்னு கொஞ்சம் நிதானமா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த வரிசையை நான் கொடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மொழிக்கு இறுதியாகாத எழுத்துக்கள் எவை? மொழிக்கு கடைசியில வராத எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொன்னோம்னா சொல்லின் இறுதியிலே எது வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. உயிரெழுத்து தனியா வராது. புரியுதுங்களா? உயிர் தனியா வராது. அதே போல ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு இறுதியில் வராது. முக்கியமானது மட்டும். இது இந்த விளக்கத்துக்காக நான் சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். உயிர் நாடியானது மட்டும் நான் சொல்லிட்டே போறேன். மொழிக்கு இறுதி ஆகாத எழுத்துக்கள், சொல்லுக்கு கடைசியில் வராத எழுத்துக்கள், உயிரெழுத்து வராது, ஆயுத எழுத்து சொல்லுக்கு கடைசியில வராது. அதுக்கப்புறம் பாருங்க, சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? 40வது வினா, சொல்லின் இடையில் வருகின்ற எழுத்துக்கள் எவை? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில வரும். மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்தும் சொல்லுக்கு இடையில வரும். அதே போல உயிர்மெய் எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு இடையில வரும். ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு இடையில வரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சொல்லுக்கு இடையிலே உயிரெழுத்து மெய்யெழுத்து 18 வரும், உயிர்மெய் எழுத்தும் சொல்லுக்கு இடையில வரும், ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு இடையில வரும் இல்லைங்களா? இவையெல்லாம் சொல்லுக்கு இடையில வருகின்ற எழுத்துக்கள். அதுக்கப்புறம் இணை எழுத்து அப்படின்ற ஒரு பாடம் நமக்கு இருக்குது. கொஞ்சம் மன்னிங்க, இணை எழுத்து என்று அதை நமக்கு சின்ன கிளாஸ்ல கொடுத்துருக்குறாங்க. மன்னிக்கவும். மொழி இறுதி எழுத்து, இணை எழுத்து அப்படின்னு தலைப்பு பார்த்துங்க. இணை எழுத்து. இணை எழுத்து என்றால் என்ன? நாம் எதை இணை எழுத்து என்று சொல்கிறோம்? முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாடத்தை நம்ம உள்வாங்க முடியும். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒரு ஒற்றுமை நம்மால் காண முடியும். எழுத்துக்கள் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு இடத்துல பிறக்கும். அதை லிங்கஸ்டிக்ல போனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கஸ்டிக் மொழியியல் படிக்கும்போது நம்ம அதை
தெளிவா படிக்க முடியும். ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒலிக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு முயற்சி உண்டு. அதை ஒலிக்கும் முயற்சி, அந்த எழுத்து பிறக்கிற இடம், இதுல சில ஒற்றுமைகள் உண்டு. இந்த மாதிரி ஒற்றுமை ஒன்றாக இருக்கிற எழுத்துக்களை வந்து இணை எழுத்துக்கள். ஒரே இடத்துல ஒரு சில எழுத்துக்கள் பிறந்தா அந்த எழுத்துக்களை வந்து இணை எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். ரெண்டு எழுத்துக்கும் ஒரே குவாலிட்டி, அது பிறக்கிற இடமும் சரி, ஒலிக்கிற முயற்சி ஒன்றாய் இருப்பதனாலே, ஒன்றுபட்டு இருப்பதனாலே அத்தகைய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். பாடம் பாருங்க. வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் எவை? வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்து. வல்லின மாறி மெல்லின மாறி இடையின மாறி நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு, நல்லா கவனிங்க, 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்களும் இனமாகும். வல்லினத்துக்கு இனம், மெல்லினம், அவ்வளவுதான். இந்த கீழே நம்ம உதாரணம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இணை எழுத்து என்ன? 6. வல்லினத்துக்கு இனம் 6, மெல்லினம். ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? உதாரணம் பாருங்க, உதாரணத்தை பார்த்தா புரிஞ்சிடும். மெல்லினம் வந்து இக்கு இஞ்சி இஞ்சி இல்லையா, இக்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு. வல்லினம் பாருங்க, இக்கு இச்ச கசட தப்பரன்னு சொல்றோம். உதாரணம் பாருங்க, திங்கள். இதுல இங்கு என்ற மெல்லின எழுத்துக்கு பக்கத்துல இல்லைங்களா வல்லினம் வந்திருக்கு பாருங்க, கா. அதே மாதிரி மஞ்சள் மெல்லினம், இஞ்சி மெல்லினம், சா என்பது வல்லினம். இந்த கசட தப்பர் அப்படியே வருது பாருங்க. அப்போ ஒரு மெல்லின எழுத்துக்கு பக்கத்துல வல்லின எழுத்துக்கள் தான் இணையா வரும். அப்போ வல்லினத்துக்கு இணை எழுத்து மெல்லினம், மெல்லினத்துக்கு இணை எழுத்து வல்லினம். அதோட லேசா உள்வாங்கிட்டு நம்ம பாஸ் ஆயிடணும். அப்புறம் இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் எவை அப்படின்னு வரான். அவன் பாடத்துல இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம், அவ்வளவுதான். அதுக்கு வேற எந்த விதமான லிங்க் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவை நம்மால் காண முடிகிறது. அப்புறம் உயிரெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்துக்கள் 12. இதுக்கு என்ன இணை எழுத்துன்னு சொல்றான். உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் நம்ம அந்த பாடம் இந்த இதுல அந்த யூடியூப்ல பதிவுகள் பார்க்குறோம். இதை ரொம்ப பெருசா பண்ணிக்கிட்டுறாங்க. ஒண்ணுமே கிடையாது. இணை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கு உயிரெழுத்துக்களை குறிலுக்கு நெடில் இனம், நெடிலுக்கு குறில் இனம், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இதுல ஐ வந்து ஐ நம்ம சொல்றது கிடையாது. அப்போ குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு மட்டும் இ என்பது இணை எழுத்தாகும். இ என. அதே மாதிரி அவ்வி என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்து. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் சிரமம் எல்லாம் பாருங்க. ஆக்கு இணை எழுத்து ஆ, ஈக்கு இணை எழுத்து இ, ஊக்கு இணை எழுத்து ஊ. அப்போ குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களிலே இனமில்லாத எழுத்துக்கள் யாவை? தமிழ் எழுத்துக்கள்ல இனமில்லாத எழுத்து, இனமில்லாத எழுத்து ஒன்னே ஒண்ணு. 1000 எழுத்துக்கு மட்டுமே இனம் கிடையாது. புரியுதுங்களா? ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, இணை எழுத்து என்று சொல்வதற்கு காரணம் என்ன? எப்படி நாம இணை எழுத்து நம்ம சொல்றோம்னு சொன்னா அது நூற்பா கொடுத்திருக்கிறாங்க. தானம், முயற்சி, அளவே பொருள். தானம் என்று சொன்னால் பிறப்பு, அந்த எழுத்து பிறக்கிற இடத்தை அடிப்படையாக கொண்டு, முயற்சி அடிப்படையாக கொண்டும், அளவு அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிற கால அளவை அடிப்படையாக கொண்டும், பொருள் அடிப்படையாக கொண்டும், வடிவத்தை அடிப்படையாக கொண்டும், இப்படி இந்த இணை எழுத்துக்களை நாம் என்ன பண்றோம்னு சொல்லிட்டா அடிப்படையாக கொண்டு இணை எழுத்துக்கள் நம்ம லிங்க் பண்றோம். தானம், முயற்சி, அளவு, பொருள், வடிவு, ஆன ஒன்றாதி, ஓர்புடை, ஒப்பு, இனமாம் ஆகிய இவற்றுள் இந்த 5ல தானம், முயற்சி, அளவே, பொருள், வடிவு இந்த 5 செயல்களிலே எது ஏறக்குறைய ஒத்து போதோ அதன் அடிப்படையிலே நாம் இதை இணை எழுத்துக்கள் என்று சொல்லி நாம் வகைப்படுத்துகிறோம். 47வது வினா, கீழ்வரும் பாடலில் இடம்பெற்றுள்ள இணை எழுத்து சொற்களை எடுத்தெழுது. ஒரு பாட்டு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. இது புத்தகத்திலே பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் வந்திருப்பது. தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே. இது நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி. இது நீங்கள் செய்ய ஆசிரியர் நண்பர்கள் கொஞ்சம் மனதிலே வாங்கி எது எது இணை எழுத்து என்பதை நம்ம இங்கேயும் ரெட்ல போட்டிருக்கேன், இங்கேயும் போட்டிருக்கேன். இப்படி நாம் பல செய்திகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு அது தெளிவாக புரியும். அதே மாதிரி 48 உங்களுக்காக தான், ஆசிரிய மாணவ நண்பர்களுக்காக இணை எழுத்துக்கள் அமைந்த சொற்களை நீங்க என்ன பண்ணுங்க, வட்டமிடுங்கள். புத்தகத்துல வந்திருக்கிற மாணவர்களுக்குரிய இது. அதே மாதிரி 41வது, கீழ்காணும் சொற்களில் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள். இது ரெண்டும் உங்களுக்கு, இந்த 3ம் உங்களுடைய பயிற்சிக்காக நான் விட்டு கடந்து செல்கிறேன். அடுத்து பாருங்க,
சுட்டெழுத்துக்கள். பாடம் முடிய போது சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும். புரியுதுங்களா? சுட்டெழுத்துக்கள் என்பவை யாவை? எதை நாம் சுட்டெழுத்துன்னு சொல்றோன்னு கேட்டா, ஒன்றை சுட்டி காட்ட வருகின்ற எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்து பெயர். ஏதாவது ஒரு பொருளை நாம் சுட்டி காட்ட பயன்படுத்துகிற எழுத்தை நாம் சுட்டெழுத்து என்று சொல்கிறோம். எது எது சுட்டெழுத்துன்னு கேட்டா அ, இ, உ இந்த மூன்றையும் நாம் சுட்டெழுத்து என்று சொல்கிறோம். அ, இ அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த, இல்லையா? பாருங்க, நான் ரெட்ல பண்ணி காட்டிருக்கிறேன். இதுல ஊ என்ற எழுத்து இப்ப நடைமுறையில் இல்லை. அ, இ, ஊல ஆவும், அவன், இவன், அது, இது, அங்கு, இங்கு எல்லாம் இருக்குது. இந்த ஊ என்பது மட்டும் இன்றைக்கு வழக்கில் இல்லை. இந்த சுட்டை நாம் எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஒன்னு அகச்சுட்டு, மற்றது புறச்சுட்டு. அகச்சுட்டு, புறச்சுட்டு என்று சொல்லி சுட்டை நாம் ரெண்டு வகைப்படுத்தலாம். அகச்சுட்டு என்றால் என்ன என்பது வினா. இதுல பாருங்க, அவன், இவன், அது, இது. இதுல பாத்தீங்கன்னா இச்சொற்களிலே உள்ள சுட்டு எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை, இல்லையா? அவன்ல ஆ எடுத்து பாருங்க, அவ்வளவுதான். இவன்ல ஈ எடுத்துருங்க, அவ்வளவுதான். இதுல ஈ எடுத்துருங்க. அப்போ இந்த சொல்லுல இருக்கிற ஆ, ஈ என்ற சுட்டு எழுத்துக்களை நாம் எடுத்து விட்டால் அவ்வளவுதான், நமக்கு பொருள் வராது. இப்படி வருகிற இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தேயே இருந்தால் இதை நாம் என்ன சொல்றோம்? அகச்சுட்டு என்று சொல்லுகிறோம். புறச்சுட்டி என்றால் என்ன? புறச்சுட்டி என்றால் என்னன்னு கேட்டா, இதுலயே சுட்டெழுத்து வரும். ஆனா சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா நம் பொருள் வரும். அவ்வானம், இம்மலை, இந்நூல், ஆ, இ, உ இதெல்லாம் பாத்தீங்க, ஆ, இ எல்லாம் பாத்தீங்கன்னா சுட்டெழுத்து. ஆவை எடுத்துருங்க, வானம். இம்மலை, ஈ எடுத்துருங்க, மலை. இந்நூல், ஈ எடுத்துருங்க. அப்போ ஆ, இ என்ற சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பாருங்க, இந்த சொற்களிலே உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் என்ன நமக்கு தருது? பொருள் தருது. இப்படி வருவதை நாம் புறச்சுட்டு என்று சொல்கிறோம். சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராதவற்றை நாம் அகச்சுட்டு என்று சொல்லுகிறோம். சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் அது பொருள் தந்தால் அதற்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புறச்சுட்டு என்று பெயர். அப்புறம் பாருங்க, அண்மை சுட்டு என்றால் என்ன? 54வது வினா, அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுவது. அண்மையிலே பக்கத்தில் இருக்கிறத, இந்த வீடு, இந்த ஆளு, இந்த மரம், இல்லைங்களா, இந்த மாடு, இதை அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ என்று சொல்லுவார்கள். அப்ப அண்மை சுட்டி என்றால் என்ன? பக்கத்துல அருகில் இருப்பவற்றை சுட்டி காட்டுவதை அண்மை என்று சொல்லுவார்கள். இவன், இது, இல்லையா? அப்ப அண்மை சுட்டு எழுத்து ஈ. சேண்மை சுட்டி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, தூரத்தில் இருக்குது. அந்த வீடு, அந்த ஆளு, இல்லையா, அந்த மரம், இல்லையா, அவள், அவர், அது, அவை. ரொம்ப சிம்பிள். இலக்கணத்தை பொறுத்த வரையில ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மண்டையில நம்ம ஏத்திட்டோம்னா அது ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. அப்புறம் பாருங்க, ஊ என்ற சுட்டெழுத்து எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, இல்லைங்களா? அதாவது அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஊ என்ற சுட்டெழுத்து நம்ம காலத்தில் இல்ல, அந்த காலத்தில் பயன்படுறது. இப்ப அது இல்லை. அப்போ ஊ என்பது எப்படி இலக்கணம் வந்துச்சுன்னா, அண்மை சுட்டுக்கும் சேர்மை சுட்டுக்கும் இடையில அந்த இந்த நடுவில் இருப்பதை குறிப்பதற்காக பயன்பட்டது. இப்ப வழக்கில் அந்த சுட்டு இல்லை. சுட்டு திரிபு என்றால் என்ன? சுட்டு திரிபு என்றால் என்ன? அம்மரம், இவ்வீடு, இவையெல்லாம் நம்ம புற சுட்டின்னு சொல்றோம். ஏன்னு கேட்டா, மரத்தை அம்மை எடுத்துட்டாலும் இவ்வீடு எடுத்துட்டாலும் மரம், வீடுன்னு நம்ம பொருள் தருது. இந்த சுட்டி எப்படி மாறுன்னு கேட்டா, அந்த வீடு இந்த வீடுன்னு மாறி போச்சு. இதைதான் நம்ம சுட்டு திரிபு என்று சொல்கிறோம். அப்ப அம்மரம் என்பது புறச்சுட்டு. அந்த அம்மரம் என்பது எப்படி மாறுதுன்னு கேட்டா, அந்த மரம் இவ்வீடுன்னு சொல்றோம், அது இந்த வீடுன்னு மாறுது. இந்த மனிதன் சொல்றோம், அது இம்மனிதன் மாறுது. இப்படி அந்த சுட்டு திரிவடைந்தால் அதை நாம் சுட்டு திரிவு என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? இது பெரும்பாலும் புறச்சுட்டல் தான் நிகழும். இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவதை நாம் என்ன சொல்றோம்னு கேட்டா சுட்டு திரிவு என்று சொல்லுகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் சுட்டு சொற்களை இந்த 58வது வினா உங்களுக்குரிய வினா. அதை பாருங்க, கொஞ்சம் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் அந்த விடைகளை நீங்கள் தெரிவித்தால் நான் அது சரிபார்ப்பது வசதியாக இருக்கும். 59வது வினா, வினா எழுத்துக்கள் என்றால் என்ன? வினா எழுத்துக்கள், வினா பொருளை தரும் எழுத்துக்களை நாம் வினா எழுத்துக்கள் சொல்றோம், இல்லையா? வினா எழுத்துக்களை, வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள், இல்லைங்களா? எது எது வினா எழுத்துன்னு சொல்றோம்னா, ஏ, யா, ஆ, ஓ,
இந்த ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். இதை நம்ம பார்க்க போறோம் இப்போ, இல்லைங்களா? இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் நான். மொழி முதலில் வருபவை யாவை? முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. இது ரெண்டும் சொல்லுக்கு முதல்ல வரும். எங்கு, ஏ முதல்ல வந்திருக்கு பாருங்க. யாருக்கு, யா, இல்லைங்களா? அப்போ ஒரு மொழிக்கு அல்ல சொல்லுக்கு முதலில் வரும் எது எதுன்னு கேட்டீங்கன்னா ஏவும் யாவும். ரொம்ப ஈஸி, இல்லைங்களா? அப்புறம் மொழிக்கு இறுதியிலே வருகிற வினா எழுத்துக்கள் எவை? நம்ம ஏன்னா மொழிக்கு முதலில வரும் இறுதியில வரும்னு பார்த்தோம் இல்லையா? இறுதியில வருகிற வினா எழுத்து பார்த்தீங்கன்னா ஆ, ஓ. இது ரெண்டும் இறுதியில வரும். பேசலாமா? இப்ப கொஞ்சம் நம்ம பேசலாமா? 2 நிமிஷம் பேசலாமா? மா தானே வந்திருக்குது. நீங்க எப்படின்னா இம் கூட்டல் ஆ, இம் கூட்டல் ஆ. அப்ப இங்க ஆ வந்து கடைசியில வந்திருக்கு. தெரியுமோ? இங்க மோதான வந்திருக்குதுன்னு கேட்காதீங்க. இம் கூட்டல் ஓ. இது இலக்கியம் படிக்காத சில மாணவர்களுக்கு இந்த ஐயம் வருவதுண்டு. அவர்கள் கொஞ்சம் தொடர்பு கொண்டால் அந்த பாடத்தை நான் திரும்பவோ அல்லது வேறு வகையில விளக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்ப இம் கூட்டல் ஓ. அப்ப ஆ, ஓ இவை மொழியினுடைய இறுதியிலே வருகின்ற வினா எழுத்துக்கள். அடுத்து மொழி முதலிலும் மொழி இறுதியிலும் வருகிற வினா எழுத்து எவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஏ, ஏன் என்பது முதல்ல வந்துச்சு இல்லையா? எங்கன்னு வந்தது இல்லையா? ஏன் மொழிக்கு முதல்ல வந்தது. அப்புறம் சில கடைசியில் எப்படி வரும்னு கேட்ட, ஓ நீதானே, நீதானே இதை எடுத்த, நீதானே இத சொன்ன, இது யார் செஞ்சது? நீதானே செஞ்ச. அப்போ இன் கூட்டல் ஏ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன் கூட்டல் ஏ. அப்போ ஏ என்ற எழுத்து சொல்லுக்கு முதலிலேயே வரும், சொல்லிக்கு இறுதியிலேயே வருகிறது. அடுத்து 63வது வினா, அகவினா என்றால் என்ன? அகவினா என்றால் என்ன பாருங்க. எது, யார், ஏன் இந்த சொற்களிலே உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. புரியுதுங்களா? எது, யார், ஏன். இதுல இருக்கிற ஏ, யா, ஏ அதை தூக்கிட்டோம்னா அந்த சொல்லு யூஸ்லெஸ்ஸா போகுது. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவதை அகவினா என்று சொல்லுகிறோம். அப்ப அகவினா என்றால் என்ன? வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து பொருளை தந்தால் அதற்கு அகவினா என்று பொருள். புறவினா என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, அவனா, வருவானோ இந்த சொற்கள்ல பாத்தீங்கன்னா ஆ, அதான் இன் கூட்டல் ஆ. வருவானோ இன் கூட்டல் ஓ. இந்த ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். புரியுதுங்களா? அவனா, ஓவை நீக்கிட்டா கூட அவன். வருவானோ, ஓவை நீக்கிட்டா ஆவோ நீக்கிட்டா பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவதை நாம் புறவினா என்று சொல்லுகிறோம். இந்த 65வது வினாவும் உங்களுக்குரிய வினா. கீழ்வரும் பகுதியிலே வரும் வினா எழுத்துக்களை எடுத்தெழுது. கேள்வி கமெண்ட் பாக்ஸில் வினாவினுடைய எண்ணை குறிப்பிட்டு உங்களுடைய விடையை நீங்கள் அதில் பதிவு செய்தால் சரிபார்த்து உங்களை ஊக்கப்படுத்த எனக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். முடிந்தவரை 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அந்த எழுத்து பற்றிய முக்கியமான இன்றியமையாத பாட குறிப்புகளை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நீங்கள் தருகின்ற கமெண்டை பொறுத்து தான் நான் தொடர்ந்து உங்களுக்குரிய பாடங்களை வழங்க முடியும் என்ற கருத்தை உங்களும் வைக்க விரும்புகிறேன். இது டெட் பேப்பர் 1 and 2 தயாராகின்ற ஆசிரியர் நண்பர்களுக்கும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு என்ற ஒரு தேர்வு இருக்கிறது. அதற்கும் உரிய பாடத்திட்டமாக இருப்பதனாலே இதை கவனமோடு உள்வாங்கி குறிப்பெடுத்து வாழ்விலே வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். மற்றொரு பாடத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.